இந்த 1 வாரத்துக்கு வீட்டு சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு மொத்தமா மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அப்பவே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடலான்னு அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தோம். ஒரு சில நேரம் மார்க்கெட் போயிட்டு நெறைய காய்கறி வாங்கிட்டு வருவோம். இல்ல இளநீ, ஃப்ரூட்ஸ் இந்த மாரி மொத்தமா வாங்குச்சுல கட்டப்பையிலலாம் வைக்கிறப்போ வெயிட் தாங்காம அந்துருது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இந்த பேக் வாங்கியிருந்தோம். செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பேக் பார்க்கறதுக்கு என்னமோ சின்னதா தான் இருக்கும். ஆனா விரிச்சு பார்த்தோம்னா, அவ்ளோ பெரிய பேகு. நெறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அது போக இதுல உள்ள சைட்லலாம் வந்து குட்டி, குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம கேரட்டு, பீன்ஸ், கத்திரிக்காய் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்குற காயெல்லாம் கூட அதுல தனியா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க முடியும். நான் மோஸ்ட்லி எல்லா காய்கறியும் வாஷ் பண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டேன். வாங்குனதும் தனித்தனியா ஜிப்லா கவர்ல போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். போன வாரம் வாங்குனதுல இஞ்சி, லெமன், பச்சை மொளகாய் இது மட்டும் தான் மீதி இருந்தது. அதனால இந்த டைம் அது எதுவும் வாங்கல. மத்த காய்கறி தான் வாங்கியிருந்தோம். இந்த பீட்ரூட், கேபேஜ்லாம் சீக்கிரமா கெட்டு போகாது. அந்த மாதிரி காயெல்லாம் கீழ வச்சுட்டு மத்தபடி கேரட், பீன்ஸ் எல்லாமே மேல வச்சுட்டேன். இனிமே ஒரு வாரத்துக்கு பெருசா ப்ராப்ளம் இருக்காது. காய்கறி இருக்குன்றதுனால டெய்லி ஏதாவது ஒண்ணு வச்சு சமைச்சிரலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கடைசி ஒரு வாட்டி கூட்டியும் விட்டுட்டேன். இந்த பேக்கோட லிங்க் வந்து நான் டேக் பண்றேன். உங்கள யாருக்கா தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாய்.